ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 28 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2:30 ஆயிருக்கும். அவங்க வந்துட்டு எல்லாருமே உங்களோட செகண்ட் ஸ்டேஜை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு ஷவுட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் எல்லா கெனின்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் ஆஃப் டெத்குள்ளே என்ட்ரு ஆவாங்க. இதுக்கப்புறமா டீம் 8 பார்த்தீங்கன்னா கீபா, ஹினாட்டா, அப்புறம் ஷீனோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீமை கேப்சர் பண்ணிப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்தெல்லாம் காட்டுவாங்க. இதுக்கப்புறமா ஷிகமாருவன் டீம் வந்து ஒரு டீம் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆனதை காட்டுவாங்க. இந்த டீம் 8 கிட்ட சிக்கி ஒருத்தங்க கத்துவானுங்க தெரியுங்களா, அதை கேட்குற சக்குரா கூட பயப்படுவா. இவ்வளோலாம் ஒரி பண்ணாத சக்குரா அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ அந்த இடத்துல யூரின் போவான். இதை பார்க்குற சக்குரா வந்துட்டு ஒரு பொண்ணு முன்னாடி இப்படி தான் நடந்துக்கிடான்னு மண்டையிலே ஓங்கி ஒரு கொட்டு வைப்பா. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஈட் ஆர் பி ஈட்டன் பேனிக் இன் த ஃபாரஸ்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நருட்டோ அவனோட வேலையை முடிச்சுட்டு வரும்போது இந்த டைம் நிறைய போயிருச்சு, இப்போதான் எனக்கு ஃபீல் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவான். இதை கேட்குற சக்குரா வந்துட்டு ஒரு பொண்ணு முன்னாடி எப்படி நடந்துக்கிறேன்னு கூட தெரிய மாட்டேங்குது, ஏன்டா இவ்வளோ டிஸ்கஸ்டிங்காக நடந்துக்கிறீங்க மாதிரி சத்தம் போட்டிருப்பா. இந்த இடத்துல சாஸ்கே செம்மையாக ஒரு பஞ்ச் கொடுப்பான். நருட்டோவும் பறந்து போய் விடுவான். இந்த இடத்துல சாக்குரா சொல்ற விஷயம், இது வந்து சின்ன பிரச்சனை தானே, இதுக்கு ஏன் எப்படி நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி சாஸ்கே கிட்ட கேட்பா. இந்த இடத்துல நருட்டோவை பார்த்துட்டு சாஸ்கே நெஜ நருட்டோ எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்பான். இதை கேட்குற நருட்டோ வந்துட்டு இவன் முழு முட்டாள் ஆயிட்டான் சக்குரா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவான். இதுக்கப்புறமா சாஸ்கே வந்துட்டு நம்ம இந்த ஃபாரஸ்ட் ஆஃப் டெத்துக்கு வரக்கு முன்னாடி டாக்டர் உன்னோட கன்னத்தில் ஒரு ஸ்க்ராட்ச் போட்டாங்களே, அந்த ஸ்க்ராட்ச் மார்க் எங்கடா, அதுன்னு மட்டும் இல்லை உன்னோட ஷுரிக்கன் ஹால்ஸ்டர் நீ லெஃப்ட் லெக்ல போட்டிருக்க, ஆனால் நருட்டோ ரைட் ஹேண்டட் பர்சன், அவனோட ரைட் லெக்ல தான் அதை மாட்டியிருப்பான். உன்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் நருட்டோவோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை விட கேவலமாக இருக்குடா அப்படின்னு சொல்லி சாஸ்கே அவனை கலாய்ப்பான். இந்த நருட்டோவை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரைன் வில்லேஜை சேர்ந்த கெனின். இந்த இடத்துல அந்த கெனின் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போவும் எனக்கு சான்ஸ் இருக்குது உங்கள்கிட்ட அந்த ஸ்க்ராலை எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேத்து கூடயுமே சண்டை போட ஆரம்பிச்சிருவான். இந்த இடத்துல சாஸ்கே அவனோட 5 ஸ்டைல் ஃபீனிக்ஸ் ஃப்ளவர் ஜுட்ஸ் யூஸ் பண்ணுவான். சரியான வெறித்தனமாக ஃபைட் போயிட்டு இருக்கும். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா சாஸ்கே நருட்டோவை நோட் பண்ணிடுவான். பார்த்தீங்கன்னா கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. லூசர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோப்பை பார்த்தீங்கன்னா அவனோட குணாயை வச்சு அட்டாக் பண்ணி ரிலீஸ் பண்ணி விட்டுருவான். இதுக்கப்புறமா அந்த கெனின் பார்த்தீங்கன்னா அவன் குணாயை எடுத்து அட்டாக் பண்ணுவான். பார்த்தீங்கன்னா குணாய் அட்டாக் தான் பின்னாடி மரத்தோட கிளைக்கு பின்னாடி போய் டிஃபெண்ட் பண்ணுவான். பட் ஆனால் அதில் பேப்பர் பாம் இருக்கும். இருந்தாலும் அதுலேருந்து எஸ்கேப் ஆகி சாஸ்கே வந்துடுவான். அவன் பின்னாடி வந்து குணாயை வச்சு நிற்பான். நீ உன்னோட ஸ்க்ராலை கொடுத்துட்டு இல்லை நான் கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நருட்டோ என்ட்ரி ஆவான். இந்த இடத்துல நருட்டோவை பார்த்து அவன் பயந்து ஓடுவான். குணாய் வீசியிருப்பான். அப்போ பேக்கில் போகும்போது சாஸ்கே வந்துட்டு நருட்டோ எப்போவுமே லேட்டாக தான் வரான் அப்படின்னு நினச்சிட்டு அவனோட காலில் பார்த்தீங்கன்னா சக்கராவை கம்ப்ரஸ் பண்ணிடுவான். அந்த குணாய் பார்த்தீங்கன்னா காலில் நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணி வீசுவான். அந்த குணாயை கவனிக்கும் போது சாஸ்கே பார்த்தீங்கன்னா போய் அந்த ரைன் வில்லேஜ் கெனின் அட்டாக் பண்ணிடுவான். இந்த இடத்துல சாஸ்கே கிட்ட சக்குரா வந்துட்டு நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு சாஸ்கே வந்துட்டு நீ உன்னோட காடை முதல் விடாத, அங்கேயே சும்மா நின்றுட்டு இருக்கிறதுக்கு இவன் கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் எவனா வந்தானா, இவன் டீம்மேட்ஸ் வந்தானான்னு பாரு, இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக செத்தோம் அப்படிங்கிற மாதிரி அவனை அட்டாக் பண்ணியிருப்பான். ரத்தம் தெரிக்கும். இதுக்கப்புறமா அந்த ரைன் வில்லேஜ் கெனின் நான் தனியாக தான் வந்தேன், அதுதான் என்னோட பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி பயந்து ஓட ஆரம்பிச்சிருவான். இதுக்கப்புறமா 3 பேர் சேர்ந்து பேச ஆரம்பிப்பாங்க. என்ன விஷயம்னா, இனிமேல் நம்மளால நம்ம அப்பியரன்ஸ் கூட நம்ப முடியாது, அதனால நமக்கு ஒரு பாஸ்வேர்டு வேணும்னு சாஸ்கே சொல்லுவான். அந்த பாஸ்வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து கேட்பாங்க, நிஞ்சா வந்து எப்போ ஸ்ட்ரைக் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து இது கொஸ்டின், இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிஞ்சா பதுங்கி இருப்பான், பதுங்கி இருந்து அவனுக்கான கரெக்டான டைம் வரும்போது தான் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சாஸ்கே சொல்லுவான். இதை கேட்குற நருட்டோ வந்துட்டு இதை சின்னது பண்ண முடியாதா அப்படின்பா. இதை கேட்குற சக்குரா வந்துட்டு இது ஈஸியாக மெமரைஸ் பண்ணிடலாமே, நானே மெமரைஸ் பண்ணிட்டேன் முட்டா பையில அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவா. சரி சரி எனக்கு புரிஞ்சுது, எனக்கு பர்ஃபெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு, எல்லாமே பர்ஃபெக்டாக புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்ட்னா பாஸ்வேர்டாக இருக்கணும்டா, பாஸ் ஸ்பீச்சாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கலாய்ப்பான். இதுக்கப்புறமா ஸ்க்ரால் பார்த்தீங்கன்னா சாஸ்கே வந்துட்டு நானே இதை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பான். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏதோ சின்ன பார்ட்டிகள் நருட்டோ அட்டாக் பண்ண மாதிரி காட்டுவாங்க. அவன் என்னடான்னு திரும்பி பார்த்தா பயங்கரமான புயல் வீசுற மாதிரி வீசும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிராஸ் கெனின்ஸ் வந்திருப்பாங்க அந்த ஆமையோட டீம். இந்த இடத்துல அவன் வந்துட்டு அவங்க 2 பேர்த்துக்கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க போய் வேடிக்கை மட்டும் பாருங்க, நான் இவங்களை தனியாக ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நருட்டோ அண்ட் டீம் பார்த்தீங்கன்னா கேதர் ஆவாங்க. சாஸ்கே ஃபர்ஸ்ட் இருப்பான். சாஸ்கே கிட்ட சக்குரா வந்து பாஸ்வேர்டை சொல்லுவா. இதுக்கப்புறமா நருட்டோ வருவான். நருட்டோ நில்லு பாஸ்வேர்டை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த இடத்துல ஒரு வேர்டு கூட மிஸ் ஆகாம நருட்டோ ப்ராப்பராக ஆன்சர் பண்ணிடுவான், அந்த பாஸ்வேர்டை சொல்லிடுவான். இதுக்கப்புறம் சாஸ்கே அட்டாக் பண்ணுவான். எதுக்காக சாஸ்கே அட்டாக் பண்றேன்னு சக்குரா கேட்பா. இதை கேட்குற சாஸ்கே இருந்துட்டு உண்மையை சொல்லு, நருட்டோனால இப்படி வேர்ட் பை வேர்டா கரெக்டாக சொல்ல முடியுமான்னு அப்படின்னு சொல்லி கேட்பான். சக்குரா கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லுவா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணுவான், நருட்டோவா இருந்தால் நான் வீசின குணாயில்
அவன் எப்படியும் பட்டிருப்பான், இப்படி அவாய்ட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதுக்கப்புறமா உண்மையாலுமே நீ யாருங்க அதை காட்டு அப்படின்னு சொல்லி சாஸ்கே கேட்பான். பார்த்தீங்கன்னா அந்த ஆமை இந்த கிராஸ் கெனின் இருக்கால, ஸோ அவள் இருப்பா. இது பார்த்தீங்கன்னா உண்மையாமே இவ கெனினே கிடையாது. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஹொக்காகே லெவல் பவர் இருக்கும். என்ன ரீசன்னா நான் சொன்ன மாதிரி தான் வந்து இவ கிடையாது, இவன்னு தான் நம்ம சொல்லணும். பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் போக காட்டுவாங்க. இந்த கேரக்டர் எதுக்காக இந்த டீமை பர்பஸாக அட்டாக் பண்ணுதுன்னா, இந்த கேரக்டருக்கு வந்து சாஸ்கே வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். இந்த கேரக்டரோட டெவலப்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னேக் பேஸ்டாக தான் இருக்கும். இந்த இடத்துல நருட்டோ எங்கேன்னு சாஸ்கே கேட்பான். அதுக்கு அவன் எங்கே இருக்கமோ கரெக்டாக அங்கே தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. பார்த்தீங்கன்னா நருட்டோ வந்து ஒரு இடத்துல அடிபட்டு எழுந்திரிச்சு நிற்பான். இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்னேக் ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நருட்டோவை அட்டாக் பண்ணி முழுங்கிரும். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் வில்லேஜ் கெனின் வந்துட்டு உங்கள்கிட்ட ஹெவன் ஸ்க்ரால், எங்கிட்ட இருக்கிறது எச் ஸ்க்ரால், 2 பேர்த்துக்குமே தனிப்பட்ட ஸ்க்ரால் தேவைப்படுது. அதனால இந்த பேட்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அந்த ஸ்க்ரால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஸ்க்ராலை அவளே பார்த்தீங்கன்னா முழுங்கிடுவா. இதை பார்க்குற சாஸ்கே அண்ட் சக்குரா ரொம்பவுமே ஷாக்காக தான் இருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த லேடி அவளோட கண்ணை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓப்பன் அப் பண்ணி காட்டும். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுவும் வந்து ஒரு கென்ஜுட்சு மாதிரி தான். ஆனால் ஷரிங்கான் யூஸர் அளவுக்கான்னு கேட்டால் அந்த லெவலில் இருக்காது. அந்த இதை விட கொஞ்சம் கம்மியான யூசேஜில் தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல சாஸ்கே பார்த்தீங்கன்னா இது கென்ஜுட்சுவா இல்லை, அதை விட ரொம்ப மோசமாக இருக்குது, இவனோட ரத்த பசியை வந்து என்னால் பார்க்க முடியுது, அவன் பண்ண விஷயத்தில் நான் என்னோட சாவையை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பான். இதுக்கப்புறமா சக்குராவை காட்டுவாங்க. அவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நடுங்கிட்டு இருப்பா. இந்த இடத்துல சாஸ்கேக்கே பார்த்தீங்கன்னா வேர் தூத்திரும். ரியலாக சொல்லணும்னா இந்த கென்ஜுட்சு ஏன் சாஸ்கே மேலே யூஸ் ஆகுதுன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஷரிங்கன் வந்து அவ்வளோ ஒன்றும் டெவலப்மெண்ட் இல்லை. அவன் அதில் கென்ஜுட்சுங்கிற விஷயத்தெல்லாம் இன்னும் கற்றுக்கவே இல்லை. அதனால தான் இந்த இடத்துல சாஸ்கேனால அங்கே அதை ரெப்பல் பண்ண முடியாமல் இருக்கான். இந்த இடத்துல மட்டும் தலைவன் இட்டாச்சி இருந்திருந்தானா நடக்கிற கதையே வேற. சாஸ்கேக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வேர் தூத்தி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த லேடியை பார்த்துட்டு இவ கண்டிப்பாக டெத் தான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவான். அந்த மரணமே இவ தான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவான். இதுக்கப்புறமா தலைவன் நருட்டோ பக்கம் காட்டுவாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அந்த பாம்போட வயிற்றுக்குள்ளே இருப்பான். இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன தயவு செஞ்சு வெளியே விடு, என்ன வெளியே துப்பீர் அப்படிங்கிற மாதிரி உள்ளே வந்துட்டு கதறிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவன் ரைஸ் பால் வச்சிருப்பான், லஞ்சுக்காக கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி. அதை வேணா நான் கொடுக்குறேன், என்ன வெளியே ஓட்டுற அப்படின்மா. இந்த பக்கம் அந்த பாம்போட வயிற்றுக்குள்ளே போட்டோன்னே பார்த்தீங்கன்னா அந்த டைஜஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம வயிற்றுக்குள்ள செரிமானம் ஆகுதுலையா, ஸோ அந்த ப்ராசஸ் நடக்கும். இதை பார்க்குற நருட்டோ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளும் இந்த மாதிரி டைஜஸ்ட் ஆகிருப்போமா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவான். அப்போ நான் சீக்கிரமாகவே வெளியே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிப்பான். இந்த இடத்துல இன்னுமே பாம்போட வயிற்றுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருவான். இந்த இடத்துல நருட்டோ பார்த்தீங்கன்னா சாஸ்கே சக்குரா காப்பாத்துங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல ஃபுல்லாகவே வயிற்றுக்குள்ளே போயிடுவான். இதுக்கப்புறமா சாஸ்கே அண்ட் சக்குரா 2 பேர்த்தையுமே காட்டுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கெனின் சொல்கிற விஷயம் என்னன்னா, உங்களால் நகரவே முடியாது, நான் உங்களை பேரலைஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஃபியர் மூலமா அப்படின்னு சொல்லுவா. இந்த இடத்துல சாஸ்கே லிட்டரலாக கொஞ்சம் கொஞ்சமாக நகருவான். பட் ஆனால் ஃபுல் ஃப்ளட்ஜாக நகர முடியுமான்னு கேட்டால் இல்லை, வாய்ப்பு இல்லை, பொறுமையாக தான் நகருவான். இந்த இடத்துல அவன் சொல்கிற விஷயம் என்னன்னா, என்னால் கொஞ்சம் நகர முடிஞ்சாலும் அது நகர்றதுக்கு சமந்தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட குணாயை எடுத்துட்டு நிற்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெனின் அவளோட குணாய் 2 எடுத்து அட்டாக் பண்ணுறக்கு வருவா. இந்த இடத்துல அவள் சொல்கிற விஷயம் என்னன்னா, நீ ஒரு பெரிய நிஞ்சான்னு நான் நினச்சேன், உங்கள்கிட்ட வந்து நிறைய எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு குணாய் எடுத்து வீசிடுவா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளட்டு செமையாக தெரிக்கும். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நருட்டோவை காட்டுவாங்க. இந்த இடத்துல சாவின் விளிம்பில் இருக்கும்போது எல்லாத்துக்கும் அவங்க லைஃப்பில் நடந்த நிறைய விஷயங்கள் ஃப்ளாஷ் ஆகும். அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இண்டிவிஜுவலான ஆட்களை தனித்தனியாக நினச்சி பார்ப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் நருட்டோக்கு இந்த இடத்துல காட்டுறாங்க. இருகா சென்சே, ஓல்டு மேன் ஒகாகே, கோனாஹாமரு, கக்காஷி சென்சே, சக்குரா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் சாஸ்கே அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கும் அவனுக்கும் ஒத்து போனதே இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனை தான். என்ன ரீசன்னா அவன் எப்போ பார்த்தாலும் என் மேலே பொறாமையே இருப்பான்லாம் சொல்லிகிட்டே இருப்பான் நருட்டோ. இந்த இடத்துல அவன் நினைக்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான், என்னன்னா நானும் அவனும் காம்பீட் பண்ணி யார் ஜெயிச்சாங்க விஷயமே இப்போ வரைக்கும் நடக்கல அப்படின்னு நினைப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு சாப்பிடுவாங்க 2 பேரும் போட்டி போட்டு, ஸோ அந்த விஷயம்லாம் காட்டுவாங்க. இதுக்கப்புறமா இல்லை நான் இப்போவே சீக்கிரமாக சாக மாட்டேன், நான் இங்கேருந்து உன்னை வெளியே விடணும்னு நீ கேட்க போகிறதில்ல, நானே வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறமா கிராஸ் கெனினுக்கும் சாஸ்கேக்கும் நடந்த ஃபைட்டை காமிப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரத்தம் மட்டும்தான் தெரிச்சு கிடக்கும். சாஸ்கே அண்ட் சக்குரா இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிருப்பாங்க. சக்குரா பார்த்தீங்கன்னா அந்த பேரலைஸ்லேருந்து வெளியே வந்திருக்க மாட்டா, சாஸ்கே மட்டும்தான் வெளியே வந்திருப்பான். அதுவுமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனே செல்ஃப் அட்டாக் பண்ணி இருந்திருப்பான். அவனோட காலில் அவன் குணாய் வச்சு குத்தி இருப்பான். அப்படி அவன் பண்ணலின்னா அவன் அந்த பேரலைஸாவே தான் இருந்திருப்பான் அண்ட் லிட்டரலாகவே அந்த இடத்துல செத்துருப்பான். இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் வில்லேஜ் கெனின் வந்து ரியலைஸ் பண்ணிட்டு இருப்பா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் மைண்டில் ஓடுற விஷயம், இவன் சாதாரண இற கிடையாது, நமக்கு இவங்ககிட்ட வேற மாதிரி தான் கொஞ்சம் டீல் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைப்பா. இதுக்கப்புறமா நருட்டோ சைட் காட்டுவாங்க. அந்த பாம்போட வெளி சைட்ல இருந்து காட்டுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நருட்டோவோட சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். ஷேடோ க்ளோன் ஜுட்சு அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேடோ க்ளோன் என்ன மல்டிபிளாக அவன் வந்துகிட்டே இருப்பான் நருட்டோ. அப்போ அந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னேக்கோட ஸ்டொமக்கில்
பத்தாது. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னேக் பெருசாயிட்டே வந்து அப்படியே பஸ்ட் அவுட் ஆயிரும். இந்த இடத்துல நருட்டோ எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடுவான். சாரி, நீ தப்பான ஷினோபியை சூஸ் பண்ணிட்ட, நான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஹொக்காகே ஆக போறவன். சாதாரண பாம்போட வாய்க்குள்ள போய் அதோட டங்கா வெளியே வரக்கு நான் ஒன்றும் சாதாரண ஷினோபி கிடையாது அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறமா சாஸ்கே அவன் காலில் குத்திருக்க குணாய் எடுப்பான். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சக்குரா அந்த பேரலைஸ்லேருந்து ரிலீஸ் ஆவா. இந்த இடத்துல சக்குரா வந்துட்டு நீ நல்லா இருக்கியா சாஸ்கே அப்படின்னு சொல்லி கேட்பா. இந்த இடத்துல சக்குராவோட வாயை புத்திடுவான். என்ன ரீசன்னா அவளுக்கு நம்மளோட சத்தம் கேட்டு அவங்க வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவகிட்ட இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகி ஆகணுங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல சக்குரா வந்துட்டு இவன் பயப்படுறத பார்த்தா தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னேக் வரும், பெரிய லெஜண்ட் ஸ்னேக். பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ முடிஞ்சு இல்லையா அதே அளவுக்கு வரும். இதை பார்க்குற சக்குரா வந்துட்டு சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவா. ஆனால் சாஸ்கே தான் வாய் புத்திருக்கான்ல, சாஸ்கே இங்கே பாரு அப்படின்னு சொல்லி கையை தட்டி விட்டு சொல்லுவா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அதுல இருந்து டாஜ் ஆகி எஸ்கேப் ஆவாங்க. இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா லிட்டரலா சக்குராவை விட்டுரும், ஆனால் சாஸ்கேவை தான் அட்டாக் பண்ண வரும். நான் தான் சொன்னேன் இல்லையா அந்த கெனினுக்கு தேவை யாருன்னா சாஸ்கே. அப்படி ஃப்ளையிங்ல இருக்கும்போது சாஸ்கே வந்துட்டு ஷரிங்கான் யூஸ் பண்ணி பார்ப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது சாதாரண பாம்பா தெரியாது, அந்த கெனினா தெரியும், அந்த கிராஸ் வில்லேஜோட கெனினா தெரியும். ஏன் அப்படின்னா நார்மல் ஐஸ்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண சில விஷயங்கள்லாம் வந்து தெரியாது. பட் இது வந்து ஷரிங்கான் யூஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் தெளிவாக தெரியும். இதே இடத்துல பார்த்தீங்கன்னா சாஸ்கே வந்துட்டு என் பக்கத்தால் வராத அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இருக்க குணாய் ஷுரிக்கன் எல்லாத்தையும் எடுத்து அட்டாக் பண்ணுவான். இந்த இடத்துல இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா ஒரு கிளையில போய் விழுந்துரும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாம்போட பிளட்டாக வரும். இந்த இடத்துல சாஸ்கேவும் சக்குராவும் அப்பாடா அப்படின்னு இருப்பாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. ஜஸ்ட் அதை கொஞ்சம் நேரம் கூட ஃபீல் பண்ண முடியாது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னேக்கோட உடம்புக்குள்ள இருந்து அந்த கெனின் வந்து ஆமையை வந்து வெளியே வருவா. இதை பார்க்குற ரெண்டு பேத்துக்குமே ரொம்பவுமே ஷாக்கிங்காக தான் இருக்கும். என்ன ரீசன்னா அப்பாடா சாமி இவங்கிட்ட இருந்து தப்பிச்சோம்டா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அவன் திரும்ப எந்திரிச்சு வந்தானா எப்படி இருக்கும். ஸோ லிட்டரலாக அந்த ஃபியர் தான் உங்களுக்குள்ள இருக்கும். இதை வந்து ஆமை எப்படி சொல்லுவானா, எனக்கு உன்னோட பயம் தெரியுது, நீ எந்த அளவுக்கு பயப்படுறேன்னு தெரியுது. ஒரு இறையை பொறுத்த வரைக்கும் அது அட்டாக் பண்ணப்படுதுன்னா அது அதோட காடை வந்து விடவே விடாது, அதெல்லாம் என்னால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது அப்படின்லாம் சொல்லுவா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு வருவா. ஆனால் இந்த இடத்துல அட்டாக்கே பார்த்தீங்கன்னா ஒரு வினோதமாக இருக்கும். எப்படின்னா ஒரு பாம்பு மாதிரி ஒரு ரப்பர் மாதிரி அப்படியே சுற்றி சுற்றி அந்த மரத்தை சுற்றி வருவா. இந்த இடத்துல சாஸ்கேக்கெல்லாம் மரண பயம் இருக்கும், அவன் கண்ணில் நார்மலாகவே தெரியும் இந்த சீனில். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேகமாக வந்துட்டு இருப்பா. இந்த இடத்துல ஒரு சுரிக்கனும் குணாயெல்லாம் வந்து அட்டாக் பண்ணும். பார்த்தீங்கன்னா நீ இந்த வழியில் போகக்கூடாதுங்கிற மாதிரி. இந்த இடத்துல தான் நம்ம தலைவனோட என்ட்ரி. நான் கரெக்டான டைமுக்கு வந்துட்டேன் போலையே அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டிட்டு மேலே நின்றுட்டு இருப்பான். இதை பார்க்குற சக்குராவுக்கு இப்போதான்டா சாமி உயிரே வருது அப்படிங்கிற மாதிரி நருட்டோ அப்படின்ட்டு கத்துவா. இந்த இடத்துக்கு வந்து நிற்கிற நருட்டோ வந்துட்டு ஆமா இந்த பாஸ்வேர்ட் சொன்னீங்களா அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான். புரியுதுங்களா, சாஸ்கே வந்து எப்படி அது நருட்டோ கிடையாது ஆமேன்னு கண்டுபிடிச்சான் அப்படின்னு. நருட்டோ பொறுத்த வரைக்கும் இப்படிதான், அவன் எத்தனை வருஷங்கள் எத்தனை காலங்களானாலும் சரி இந்த விஷயத்தை மெமரைஸ் பண்ணிக்கடானா தலைவனுக்கு வராது, அதுதான் நிஜம். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாத்துக்குமே கன்ஃபியூஷனாக இருக்க விஷயம் என்னன்னா லிட்டரலாக எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சாஸ்கே தான் இவங்களை காப்பாற்றுவான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பேட்டில் ஐக்கியோவோ இல்லை பேட்டில் பண்ணுறக்கோ இவங்க ரெண்டு பேர்த்தையுமே தெரியாது. நருட்டோ சக்குரா ரெண்டு பேர்த்துக்குமே தெரியாது. நருட்டோவும் கூட ஒரு ஆவரேஜ் லெவலில் இருப்பான்னு வைங்களேன். சாதாரணமாக அவன் இப்போ இருக்க கெப்பாசிட்டி சொல்கிறேன், எப்போவுமே வீக் கிடையாது தலைவன், ஆனால் இந்த கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுனில் தான் இருப்பான். இப்படி இருக்கிற நருட்டோனால இப்பேற்பட்ட ஒரு எனிமி கூட ஃபைட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் சாஸ்கே அண்ட் நருட்டோ தான் டிஃபீட் பண்ணுவாங்க. எப்படி இருந்தாலும் எல்லா பேட்டலையுமே அவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஒருத்தவங்களை டிஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி யார் இந்த எனிமியை டிஃபீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அடுத்தடுத்த எபிசோட்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாமல் பார்க்குறக்கு. நீங்கள் ஃபுல் நருட்டோ சீரீஸை கண்டிப்பாக என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.やぶからぼんに吸ったこらさ、破れたラブレタ持って吸ったこらさ、破れかぶれのやぶいさがひどいなこの歌。